மயிலாடுதுறையில் மகளிருக்கான அரசு நகர பேருந்தின் LED திரையில் குத்தாலம் பயலக கொடூரமாய் என்ற வாசகம் தெரிந்த வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து அணைக்கரை வரை செல்லும் பேருந்தில் LED திரையில் ஊர் பெயர்கள் ஓடவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென திரையில் குத்தாலம் பயலக கொடூரமாய் என்ற வாசகம் ஓடவிடப்பட்டதை அடுத்து பயணிகள் குழப்பமடைந்தனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் செல்லும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வில்லைகேட் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் முறையாக நிறுத்தப்படாமல் நிறுத்தத்தை தாண்டி ரயில்வே கேட் அருகே பயணிகளை ஏற்றி இறக்குவதாக பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆனந்தன் விதிமீறலில் ஈடுபட்ட பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை எச்சரித்தார். திருப்பூரில் அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு பேருந்து நெசவாளர் காலனி அருகே சென்றபோது பேருந்தின் பின் படிக்கட்டு சாலையோர மின்கம்பத்தில் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. இதில் மின்கம்பம் இரண்டாக உடைந்து சாலையில் விழுந்ததை அடுத்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து சாலையில் ஏற்பட்ட வாகன நெரிசலை போக்குவரத்து போலீசார் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை மணலி அருகே கண்டெய்னர் லாரி இடித்ததில் தலையில் உள்ள கொம்பு உடைந்து மாடு காயமடைந்தது. வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ராஜா மாட்டு வண்டியை வைத்து லோடு வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் துறைமுகத்திற்கு பிரேம்குமார் என்பவர் லோடு ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி ராஜாவின் மாட்டு வண்டி மீது மோதியது. இதில் லாரியின் பின்புற பகுதியில் மாட்டின் வலது கொம்பு சிக்கி உடைந்து தடுமாறி கீழே விழுந்ததில் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மாட்டை மீட்டு சிகிச்சைக்காக வேப்பேரி அரசு கால்நடை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிந்து சென்சார் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மூலம் சைரன் ஒலி எழுப்பும் புதிய முயற்சியில் வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். சூசையபுரம் கிராமம் அருகே செயல்படாத கல்குவாரிகளில் சிறுத்தைகள் முகாமிட்டு இரவு நேரத்தில் விவசாயிகளின் கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது. இந்த சம்பவம் மலை கிராம விவசாயிகளிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கல்குவாரியில் இருந்த சிறுத்தை வெளியேறும் பகுதியை கண்டறிந்து அப்பகுதியில் சென்சார் மூலம் நடமாட்டத்தை கண்டறியும் அதிநவீன கருவியை பொருத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் கனியம்பயல் கிராமத்தில் உலா வந்த காட்டு யானையிடமிருந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் நூல் இலையில் உயிர் தப்பினர். தேவர் சோலை கனியம்பயல் கிராமத்திற்குள் நுழைந்த யானை சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்றது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவரை கண்டதும் யானை துரத்திய நிலையில் வாகனத்தை சாலையிலேயே போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதேபோல குடியிருப்பு பகுதிக்குள் செல்லும் பிரதான சாலையில் இருவர் நடந்து வந்தபோது திடீரென அங்கு வந்த யானையை கண்டு இருவரும் ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் அதிவேகமாக வந்த ஆட்டோ நிலைத்தடுமாறி கேரில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் உள்ள பெரிய ஏரிக்கரை மீது அதிவேகமாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த ஆட்டோ அந்த வழியாக சென்ற இளைஞர் மீது மோதி கேரில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநரும் எவ்வித காயமின்றி உயிர் தப்பினர். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் ஏரியில் இருந்த ஆட்டோவை மீட்டனர். இது குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சென்னை சாலையில் மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீரனூர் காலனி மற்றும் கந்தசாமிபுரம் கிழக்கு ஆகிய 2 வார்டுகளில் கடந்த சில நாட்களாக நகராட்சி நிர்வாகத்தினர் மூலம் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் இன்றி அவதியடைந்து வந்த நிலையில் ஏராளமான பெண்கள் சென்னை செல்லும் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. களமருதூர் அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் விழுப்புரத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி இயக்கப்படும் அரசு பேருந்தில் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் பேருந்தில் அதிக அளவில் கூட்டம் இருந்ததால் பள்ளி மாணவர்கள் பலர் உள்ளே ஏற முடியாமல் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை தடுக்க போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு 3 தீர்த்த குளங்களில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தீர்த்தக்கரையில் எழுந்தருளிய ஆஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காசிக்கு இணையான அக்னி, சூரியன், சந்திரன் ஆகிய 3 தீர்த்த குளங்களில் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குளத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள கோட்டை மலையாறு வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் போராடி வருகின்றனர். வியாழக்கிழமையன்று கோட்டை மலையாறு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீரென காட்டு தீயானது பற்றி எரிய துவங்கிய நிலையில் மலைப்பகுதியில் உள்ள தேக்கு, சந்தன மரம் உள்ளிட்ட அரிய வகை மரம், செடி, கொடிகள் தீயில் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காற்று அதிகளவில் வீசி வருவதால் தீ மற்ற இடங்களிலும் பரவி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு வரை சேதமடைந்துள்ளது. வானுயர கரும்புகை எழுந்த நிலையில் அருகில் உள்ள கிராம மக்கள் மூச்சு திணறல் ஏற்படும் அவல நிலைக்கு உள்ளாகி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் எரிக்கப்படும் தோல் கழிவுகளால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சோமலாபுரம், பெரிய குமேஸ்வரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் சில தனியார் காலனி மற்றும் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவுகளை கொட்டி அதனை எரிப்பதாக குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு தோல் கழிவுகள் எரிக்கப்படும் புகையால் மக்கள் மிகுந்த அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் இளவட்டக்கல்லை தூக்கும் போது இளவட்டக்கல் தவறி பெண்ணின் மேல் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை ஒட்டி ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்ட மாநில அளவிலான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் 55 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை ராஜகுமாரி என்ற பெண் 7 முறை தூக்கி அசத்தினார். இவர் 8வது முறையாக இளவட்டக்கல்லை தூக்கும் போது இளவட்டக்கல் தவறி அவர் மீது விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக ராஜகுமாரி உயிர் தப்பிய நிலையில் முதல் பரிசை தட்டி சென்றார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு பள்ளி மாணவர்கள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் டிப்பர் லாரியில் பள்ளிக்கு சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோபுரான் காட்டில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் நங்கவள்ளி, வீரக்கல், கோபுரான் காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி இல்லாததால் வீரக்கல் பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் டிப்பர் லாரிகளில் ஆபத்தான முறையில் பள்ளிக்கு அழைத்துச் சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர் சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்துள்ள உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 என்ற திட்டத்தினால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், விவசாயிகளின் நலன் கருதி அந்த திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அந்த திட்டத்தினை ரத்து செய்ய கோரி நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று செஞ்சுட்டு இருக்கோம்.
அது போக முதல்ல அவங்க ஜிஓவில் 252 அரசாணையின்படி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு கள அலுவலர் வந்து 1183 ஹெக்டேர் பரப்பளவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான அலுவலருக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா 2000 4000 ஹெக்டேர் பரப்பளவு வரைக்குமே ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 3 கள அலுவலர் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒர்க்கை அவங்க ஒருத்தர் பார்க்குற மாதிரி வருது. இதனால் பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 3 to 4 கிராமங்கள் மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் 8 முதல் 22 கிராமங்கள் வரைக்குமே அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவானதுனால பணிச்சுமை ரொம்பவே அதிகமாக இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏந்தல் கிராமத்தில் ஆடி மாதம் பிறப்பை ஒட்டி அம்சார் அம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. அம்சார் அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆடி மாதம் பால்குடம் மற்றும் ஊரணி பொங்கல் வைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அம்சார் அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து மேலதாளங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையில் தனியார் பேருந்து மோதி 2 உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். வண்ணாரப்பேட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அலட்சியத்தின் காரணமாக இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவியின் மீது பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ள வணிக நிறுவனங்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். கரூரில் சுமார் 3084 ஏக்கர் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு கண்டதாக கூறி கரூர் மக்களின் இதயத்தில் வாழும் மாரியம்மன் மற்றும் முதல்வர் தேவதூதர் என்று சித்தரித்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளன. மேலும் போஸ்டரில் எம்பி ஜோதிமணி மாரியம்மன் தோற்றத்தில் கையில் சூலாயுதத்துடன் சித்தரிக்கப்பட்டும் ராகுல் காந்தி படம், காங்கிரஸ் கொடி மற்றும் கட்சி நிர்வாகிகளின் படங்களும் இடம்பெற்றிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள பெற்ற பண்ணாரி அம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றியும் கூழ் ஊற்றியும் வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நோய் நொடிகள் அண்டாமல் இருக்க பக்தர்கள் குண்டத்தில் உப்பு மிளகு தூவி வழிபட்டனர். பின்னர் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் கூழ் ஊற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கொங்கு மண்ணின் பாரம்பரிய நடனமான சலங்கையாட்டம் நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டுகளித்தனர். ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். பெண்கள் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ததுடன் பாலாபிஷேகம், அர்ச்சனை உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களையும் நிறைவேற்றினர். டெல்டா மாவட்டங்களில் மும்முனை மின்சார தட்டுப்பாட்டை போக்க 400 மெகாவாட் மின் உற்பத்தி துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது நூலகம், வகுப்பறை கட்டிடம் உள்ளிட்ட 6 புதிய கட்டிடங்களை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புப்படி கர்நாடக அரசு ஜூன், ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை வழங்கவில்லை. இதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதால் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மும்முனை மின்சாரம் தேவை என்று இருப்பது காரணத்தினால் இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய 5 மாவட்டம் உள்ளடக்கிய பகுதிகளே 400 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வகையில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேற்றைய தினம் மின்சாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கையாக விடுத்திருக்கிறோம். வரக்கூடிய மாதங்களில், வரக்கூடிய வருடங்களில் இது போன்ற விவசாயிகள் பாதிப்பெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆட்சி முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தஞ்சாவூர்
ராமநாதபுரம் மாவட்டம் பாபநாசம் அருகே கஞ்சிமேடு பகுதியில் உள்ள செல்வ மகா காளியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பாபநாசம் குடமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து திரளான பக்தர்கள் சக்தி கரகம் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து செல்வ மகா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே எருது கட்டும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேப்பங்குளம் பகுதியில் உள்ள அரியநாச்சி அம்மன் கோவில் ஆனி திருவிழாவை ஒட்டி 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் எருதுகட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 30 காளைகள் பங்கேற்ற நிலையில் காளைகளை அடக்க 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கி வெற்றி பெற்றனர். இந்த எருதுகட்டு விழாவில் பங்கேற்ற 4 பேர் லேசான காயமடைந்தனர். இந்த விழாவை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே எருது கட்டும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேப்பங்குளம் பகுதியில் உள்ள அரியநாச்சி அம்மன் கோவில் ஆனி திருவிழாவை ஒட்டி 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் எருதுகட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 30 காளைகள் பங்கேற்ற நிலையில் காளைகளை அடக்க 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கி வெற்றி பெற்றனர். இந்த எருதுகட்டு விழாவில் பங்கேற்ற 4 பேர் லேசான காயமடைந்தனர். இந்த விழாவை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்புற திருவிழாவின் 9ஆம் நாளில் செப்பு தேரில் காந்திமதி அம்பாள் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியில் ஒன்றான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் செப்பு தேரில் எழுந்தருளிய காந்திமதி அம்பாளுக்கு பூஜைகள் நடத்தப்பட்டது. மேலும் தேரினை திரளான பக்தர்கள் இழுத்து வழிபட்டனர்.